ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்காங்க, வேர்ஆஸ் டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஐஎஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2,60,473 கோடிக்கு வாங்கி நெட் பையர்ஸாக இருக்காங்க. வேர்ஆஸ் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 1,19,087 கோடிக்கு செல் பண்ணி நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. அது அவங்க செல் பண்ணது ஹெவியாக எப்போ செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் மந்தில் 35,000 கோடியும் ஜனவரி மந்தில் 35,000 கோடின்னு சொல்லி செல் பண்ணியிருக்காங்க. இப்படி எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பெருமளவில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹை வேல்யூவேஷன். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹைலி வேல்யூடு இருக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 சார்ட்டை பாருங்கள். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இந்தியன் நிஃப்டி 50ங்கிறது 28% வந்து க்ரோ ஆயிருக்கு. இது வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதே ப்ரீவியஸ் இயர்ஸோட ரிட்டர்னோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2023ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பக்கம் ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 50 கொடுத்துருக்கு. இதே 2022ல் லெஸ் தேன் 5%னும் 2021ல் 24% கொடுத்துருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021ல் கோவிட் லாக்டவுன் முடிஞ்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் ஓப்பன் ஆகுது. பீப்புள் ஆர் பேக் டு லிவிங் இன் நார்மல் லைஃப். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ மார்க்கெட் பெருமளவில் ஓப்பன் ஆகிறதுனால அப்போ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் டிஎஸ் மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பெருமளவில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இதே அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 2020ல் 15% பக்கமும், 2019ல் 12%ம், 2018ல் லெஸ் தேன் 4% மட்டும்தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரிட்டர்னே கொடுத்துருக்கு. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நிஃப்டி 50யோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15% 16% மட்டும்தான் கொடுக்கும். வேறஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 28% பக்கம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி 50. நிஃப்டி 50 மட்டும் ஓவர் வேல்யூடாக கிடையாது. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 இயரில் 36.79% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மிட் கேப் பார்த்தீங்கன்னா 35.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மிட் கேப் இண்டெக்ஸும் இந்தியாவோட பெஞ்ச் மார்க்கான நிஃப்டி 50வை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது இன்றைக்கி எல்லா ஸ்டாக் மாரி வந்து இன்றைக்கி ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு குவிக் ஸ்னிப்பட் காட்டுறேன். இது வந்து பர்க்ஷர் ஹேத்வே ரிலேட்டடான நியூஸ். இந்த பர்க்ஷர் ஹேத்வே கம்பெனி மே மாதம் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் ஆப்பிள் ஸ்டாக்கில் அவர் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் அவரோட ஹோல்டிங்கில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ஆப்பிள் ஷேர்ஸை வந்து கட் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாகவும் எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாரன் பஃபெட் 2016ல் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10 இருந்திருக்கு. இதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட பி ரேஷியோ 35 இருக்குது. ஸோ வாரன் பஃபெட் ஆப்பிள் ஸ்டாக் ஓவர் வேலிடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவர் அந்த ஷேரில் அவரோட பொசிஷனை கட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட் ஓவர் வேலிடாக இருக்கிறனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவங்க பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து அவங்க பொசிஷனை கட் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இது நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தான். என்னைக்கு எந்த ஒரு மார்க்கெட்டோ எந்த ஒரு ஸ்டாக்கோ ஹைலி வேல்யூடாக போகுதோ அன்றைக்கி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க அந்த காசை வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நேச்சுரலாக நடக்கிற விஷயம்தான். முக்கியமான காரணம் எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஸ்வேர். கண்டிப்பாக நான் இதே ஒரு காரணமாக சொல்லுவேன். லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 8% பக்கம் நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இதே இந்தியன் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 28% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கிறனால இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எஃப்ஐ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷாங்காய் மாதிரியான அண்டர் வேல்யூடான மார்க்கெட் எங்கே இருக்கோ அதை தேடி பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்க எங்கே அந்த மார்க்கெட் வந்து கெயின் ஆகும்போது அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு என்றைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அளவு பெட்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகுதோ அன்றைக்கி திரும்ப இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசனாக பார்க்குறேன். அடுத்து ஃபியர் ஆஃப் ரெசெஷன் இன் யூஎஸ். இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரெசெஷன் வரப்போகுதுன்னு சொல்லி பெரும்பாலான எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஜாப் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதை விடவே வந்துட்டு ஜாப்லெஸ் பீப்புளோட எண்ணிக்கை வந்து அமெரிக்காவில் அதிகமாகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்குங்கும்போது அங்கே வேலைக்கு ஆட்களை யாரும் எடுக்கிறது கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற கம்பெனிஸும் வந்துட்டு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்னு பெரிய அளவில் பண்ணுறது கிடையாது. ஸோ இதன் காரணத்தினாலேயே வந்துட்டு யூஎஸில் ரெசெஷன் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, யூஎஸில் ரேட் கட்டுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. இது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபிஷியலாக வராத வரைக்குமே இந்த ஃபியர் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா,
யூஎஸில் ரெசஷன் வந்ததுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அது தலைகீழாக கவுத்து போட்டுரும். உங்களுக்கே தெரியும் டாட் காம் பப்புள் வந்தபோது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சுன்ட்டு. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேசிக்காக வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை மிமிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் வந்துட்டு யூஎஸ்க்கு பெருமளவில் பண்ணுறோம். ஸோ யூஎஸில் இருக்கிற டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் அவங்களோட ஃப்யூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்டு ரிலேட்டடாக எந்த ப்ராஜெக்ட்ஸும் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு தரலைனாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபெக்ட்டுங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரேட்டு தான் வந்துட்டு அவங்க இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு யூஎஸோட 10-year பாண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பெட்டர் ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்துட்டு இன்னைக்கு ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி வேர்ல்டு வைடு இருக்கிறதுனால என்னைக்கு எந்த ஒரு மார்க்கெட் கிராஷ் நடந்தாலும் அப்போது ட்ரெஷரி பில் இல்லாட்டி ட்ரெஷரி பாண்ட் அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு அவங்க கருதுறாங்க. ஏன்னா வந்துட்டு ட்ரெஷரி பாண்ட்லேயும் சரி இல்லாட்டி ட்ரெஷரி பில்லையும் சரி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 6-7% வந்து ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து கேரண்டீடாக கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்டால் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட பாண்ட்ஸுங்கிறதுனால இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் பெருமளவில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு யூஎஸ் பாண்ட்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறதுனால கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எஃப்ஐஐஸ் தொடர்ந்து செல் பண்ணிருக்காங்க, டிஐஎஸ் மட்டுமே பை பண்ணிருக்காங்கன்னா ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது ஒரு பெரிய இம்பாக்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மார்க்கெட் வால்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாக்கில் செல்லிங் ப்ரெஷரை கொண்டு வரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மார்ட் கேப்லலாம் பெரிய அளவில் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா இதை உறுதியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸால் வந்துட்டு எஃப்ஐஎஸ் அளவுக்கு தொடர்ந்து வந்து பை பண்ண முடியாது. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2,62 crores வந்து அவங்க வந்து நெட் பையர்ஸாக இருக்காங்க. இது தொடர்ந்து போகுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பெருமளவில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ரீசனாக எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடான சிச்சுவேஷனும் ப்ளஸ் அங்கே ரிசெஷன் வரதுக்கு உண்டான அறிகுறியும் தான் காரணம். சப்போஸ் யூஎஸில் ரெசெஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூஎஸில் பெரிய கம்பெனிஸ் யாருமே டெக்கில் பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணலனாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஐடி கம்பெனிக்கு பெருமளவில் ப்ராஜெக்ட் வராது. ஸோ இங்கே ஆட்குறைப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இன்றைக்கி டெக் பீப்புளை வந்துட்டு இன்றைக்கி பெருமளவில் வேலையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால பெருமளவில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபிஓ இல்லாட்டி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோ பை பண்ண முடியாது. எதர் அவங்களால வந்து பை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, இல்லாட்டி செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஏஎஸ்மே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நெட் செல்லராக திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஸோ அப்படி எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க, இந்தியாவிலேருந்து அவங்க டாலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலருக்கு எகெயின்ஸ்டான இந்தியன் ரூபாயோட மதிப்புங்கிறது வந்து வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, சப்போஸ் டிஏஎஸ் நாளைக்கு வந்துட்டு பெரிய டீல்ஸை பிளாக் டீலையோ பல்க் டீலையோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வாங்குறதுக்கு எஃப்ஐஏஸோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸோ இல்லை மார்க்கெட்ஸோட சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது, ரெசஷன் இருக்குன்னா பெரிய லெவலில் பிளாக் டீலையோ பல்க் டீலையோ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ லிக்விடிட்டிங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதனால் வேறு சில எக்கனாமிக்கல் இம்ப்ளிகேஷனும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து எஃப்ஐஸ் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் ரிசர்வுங்கிறது குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கைங்கிறது வந்து குறையறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா நாளைக்கு செபியோ கவர்மெண்ட்டோ எஃப்ஐஏஸை வந்துட்டு தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காகவோ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ பாலிசி சேஞ்சஸ் ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னு கூட அவங்க செய்யறதுக்கு தள்ளப்படலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் ரெசஷனுங்கிறதுல வராமல் இருந்ததுன்னா பெட்டர் நம்மளோட ஃபோக்கஸை வந்து லார்ஜ் கேப் பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி ட்ரெஷரி பில் பாண்ட் கோல்டு இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா சப்போஸ் சேஃபாக இருக்கலாம். நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட்டே பெரிய லெவலில் கிராஷ் ஆனால் கூட நம்மளுக்கு ட்ரெஷரி பில்லேருந்தோ பாண்ட்ஸ்லேருந்தோ நம்மளுக்கு கேரண்டீடாக கிடைக்கிற இன்கம்மை வச்சு கூட நம்மளால் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஓட்டிக்க முடியும். ஸோ தட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் வந்துட்டு பெருமளவில் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.